இயேசு உயிர் தெழுந்தார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு மரித்த பொழுது அவரோடு என் பழைய மனுஷன் மரித்தான். இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். எது? என் பழைய மனுஷன் அடக்கம், பழைய சுபாவம். இயேசு உயிர் தெழுந்த போது அவரோடு நான் புது சிருஷ்டியாய் எழும்பி இருக்கிறேன். இப்ப நான் மன்னிக்கப்பட்ட பாவி கிடையாது, இப்ப நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அப்படின்னா மறுபடியும் பிறந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரித்திரமே இல்லை. உங்கள் காலமே அன்னைக்கு தான் தொடங்குது. தேவனை பொறுத்த மட்டிலும் என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கை துவங்குகிறது. ஆமென். அதனால அதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய பாதிப்புகள் உங்கள் மேல் இருக்க முடியாது. என்ன மாதிரி பரம்பரை சாபங்கள் வந்திருந்தாலும் அந்த சாபங்கள் உங்களை தொடர முடியாது. காரணம், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறிவிட்டீர்கள். நீங்க எதிலிருந்து வர்றீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளார இருந்து வர்றீங்க.